அனைவருக்கும் டார்கெட் அச்சீவர்ஸின் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூனிட் 8 அப்படிங்கிற அந்த டாப்பிக்கினுடைய உட்பிரிவான தமிழ் சமூகம், அதனுடைய தொடர்பான பாடங்கள் தான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். ஸோ 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற எத்திக்ஸ் புக்கில் இருந்து 3வது பாடம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நட்பின் இயல்பு குறித்து உயிர் ஓர் அன்ன செயிர்தீர் நட்பின் எனும் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நட்பின் இயல்பு குறித்து உயிர் ஓர் அன்ன செயிர்தீர் நட்பின் அப்படின்னா உள்ளத்தால் ஒன்றியவர்களுக்கு இடையில தோன்றக்கூடிய அன்பின் உறவுக்கு பேர் தான் என்னது? நட்பு. இது நட்போட இயல்பை பற்றி சொல்லுது. நட்போட இயல்பு என்ன? உயிர் ஓர் அன்ன செயிர்தீர் நட்பின், உயிரோடும் உள்ளத்தோடும் ஒன்றோடு ஒன்றாக கலந்தவர்கள் செய்வது தான் என்னது அப்படின்னா நட்பு. அதுதான் அந்த நட்பின் இயல்பை பற்றி நற்றினை சொல்லுது. அப்போ இந்த வரிகள், இந்த கேள்வியை இப்படியும் கேட்கலாம். உயிர் ஓர் அன்ன செயிர்தீர் நட்பின் எனும் நற்றினை வரிகள் எதை பற்றியதுன்னு கேட்கலாம். நட்பின் இயல்பை பற்றியது. அப்போ முதலாவது கேள்வி, நட்பின் இயல்பு குறித்து உயிர் ஓர் அன்ன செயிர்தீர் நட்பின் எனும் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது? நற்றினை. இரண்டாவது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. முதலாவது கூற்று பாருங்க. உள்ளத்தால் ஒன்றியவர்களிடையே தோன்றும் அன்பின் உறவு தான் நட்பு. முதலாவது கேள்வி சரி. இதெல்லாமே நட்பை பற்றிய கேள்விகள் தான். உள்ளத்தால் ஒன்றியவர்களிடையே தோன்றும் அன்பின் உறவே, நம்ம அதை ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்துருக்கோம். மனித உறவுகளில் மிகவும் பெருமை உடையதாக கருதப்படுவது நட்பு. நட்பின் பெருமையை சங்க இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன. இரண்டாவது குற்றம் சரி. மூன்றாவது கூற்று பாருங்க. ஒருவருடைய உயர்வுக்கு உழைப்பும் விடாமுயற்சியும் காரணமாக இருப்பது போல நல்லோர் நட்பும் காரணமாக அமைகிறது. மூன்றாவது கூற்றும் சரி. இந்த இரண்டாவது கூற்றுக்கு எடுத்துக்காட்டு யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார், பாரியும் கபிலரும், இவங்க எல்லாமே சங்க இலக்கியங்களில் நட்பின் பெருமையை நமக்கு புரிய வச்சவங்க. மூன்றாவது கேள்வியில் பாருங்கள். ஒருடைய உயர்வுக்கும் உழைப்பும் விடாமுயற்சியும் காரணமாக இருக்கிறது மாதிரியே நல்லவருடைய நட்பும் காரணமாக. அதனால தான் சொல்லுவாங்க, சாக்ரடீஸ் உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் என்று. அப்போ இந்த கேள்விக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 கூற்றுகளும் சரியானவை, அனைத்தும் சரி. மூன்றாவது கேள்வி. நின்ற சொல்லார் நீடு தோன்றி இனியர் என்றும் என் தோள் பிரிவு அறியலரே என்னும் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் நற்றினை. இந்த கூற்று முதல்ல எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நின்ற சொல்லார் நீடு தோன்றி இனியர் என்றும் என் தோள் பிரிவு அறியலரே என்பது காதலை பற்றிய பாடல். காதலை பற்றி அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடல் நற்றினையில் இடம்பெற்றுள்ளது. நான்காவது கேள்வி. குறிஞ்சி நில தலைவன் பாதுகாத்து வைக்கும் நெறியை உணர்த்தும் பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் நற்றினை. குறிஞ்சி நில தலைவன் பாதுகாத்து வைக்கும் நெறியை உணர்த்தும் இப்பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் நற்றினை. அப்படி என்னதாங்க அந்த பாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நின்ற சொல்லர் நீடு தோன்றி இனியர் என்றும் என் தோள் பிரிவு அறியலரே, தாமரை தன் தாது ஊது மீது மீமிசை சாந்தில் தொடுத்த தீந்தேன் போல புரையமன்ற புரையோர் கேண்மை என்பது நற்றினை. இந்த நற்றினையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடல் காதலை பற்றியது. குறிஞ்சி நிலத்தலைவன் பாதுகாத்து வைக்கும் நெறியை உணர்த்தும் பாடல் இதில் இடம்பெற்றுள்ளது. ஐந்தாவது கேள்வி. செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் கலந்தனவே, அதனுடைய அந்த கூற்றினுடைய விளக்கம் தான் இது. செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் கலந்தவர்களாக இருந்துள்ளனர் என குறிப்பிடக்கூடிய நூல் குறுந்தொகை. செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் கலந்தனவே, ஒத்த அன்புடைய செம்புல பெயர் நீர் போல, நீர் எப்படி ஒரு செம்பு பாத்திரத்தில் ஒன்றோட ஒன்றா கலந்துருக்கோ அதே மாதிரி தான் அன்புடை நெஞ்சமும் ஒன்றோட ஒன்று கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்க. ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் நீர் போல கலந்து காதல் வயப்படுவது. ஆறாவது கேள்வி. பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காம வாயில். பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காம வாயில் நிறையே அருளே உணர்வோடு திருவென முறையுரை கிளந்த ஒப்பினது வகையே என அமையக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் தொல்காப்பியம். இதுவும் எதை பற்றியது? காதலை பற்றியது. இது 10 பொருத்தங்களை பற்றி சொல்லியிருக்கோம். பிறப்பு, குடிமை, ஆண்மை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய 10 பொருத்தங்களையும் பற்றி சொல்லியிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். இது காதலை பற்றியது. ஏழாவது கேள்வி பாருங்க. மனமொத்த இருவருக்கிடையே தோன்றும் காதல் நிலைப்பேறு உடையதாக அமையும் என கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம். மனமொத்த இருவருடன் தோன்றக்கூடிய காதல் நிலைப்பேறு உடையதாக அமையும்.
அடுத்ததாக 8வது கேள்வி. தமிழர்களின் பண்பாட்டு வளர்ச்சியின் ஊற்றுக்கண்களாக திகழ்கின்ற நூல்களுள் பொருந்தாதவை. முதலாவது என்னன்னு பாருங்கள், திருக்குறள், நன்னூல், நாலடியார். இது மூன்றும் 14 கீழ்கணக்கு நூல்கள். குறுந்தொகை அப்படிங்கிறது 8 தொகை நூல். நம்ம பார்த்தோன்னா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த அறநூல்கள் ப்ளஸ் நீதி நூல்கள், அறமுறைக்கக்கூடிய நூல்கள், இது மூன்றாக இந்த 14 கீழ்கணக்கு நூல்களை பிரிக்கலாம். இதில் நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, ஏலாதி, இது எல்லாமே இடம்பெற்றிருக்கும். இது எல்லாமே அறத்தை போதிக்கக்கூடிய நூல்கள், தமிழர்களின் பண்பாட்டு வளர்ச்சியின் ஊற்றுக்கண்கள். அப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள் அல்லாத இந்த 8 தொகை நூலான குறுந்தொகை தான் இதில் பொருந்தாதது. விடை குறுந்தொகை. அடுத்தது 9வது கேள்வி. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்ததோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கட் செல்வம் என்று கூறும் நூல். நற்றிணை. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கட் செல்வம் என்பதுவே இது நற்றிணை. சரிங்களா? அடுத்ததாக 10வது கேள்வி பாருங்க. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான். அடுத்தவர்களுடைய துன்பம் தீர்ப்பதற்காக ஒருவன் வைத்திருக்கக்கூடிய செல்வம் தான் என்னது? உண்மையான செல்வம் என்று நல்வேட்டனார் சொல்கிறாரு. சரிங்களா? இதை தான் நம்ம ரஜினியும் சொல்வார். நம்ம சாப்பிட்டது அதிகமாக உடம்புல சேர்ந்ததுன்னா நம்ம உடம்பு கெட்டு போயிடும். நம்ம சம்பாதிச்சதை அதிகமாக நம்மளே வச்சுருந்தோன்னா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும். எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் என கூறியவர் நல்வேட்டனார். அடுத்தது 11வது கேள்வி பாருங்க. பிறர் நோயும் தன்னோய் போல் போற்றி அறனறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன் என்று கூறும் நூலின் ஆசிரியர் நல்லாந்துவனார். அடுத்தவருடைய துன்பம் இருக்குல்ல, அதை தன் துன்பமாக கருதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம சான்றோர்கள்லாம் எவ்வளவு ஒரு அற வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்களேன். தனக்குரிய செல்வத்தை மட்டும் தனக்குன்னு சேர்த்து வைக்காமல் பகிர்ந்துண்டு வாழ்ந்திருக்கிறாங்க. பிறருடைய துன்பத்தையும் தன்னோய் போல கருதி வாழ்கிறது தான் சான்றோருக்கு எல்லாம் கடன் அப்படின்னு சொன்ன நூல் நல்லாந்துவனார். 12வது கேள்வி. பிறர் நோயும் தன்னோய் போல் போற்றி அறனறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன் எனும் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் கலித்தொகை. கலித்தொகையின் ஆசிரியர் நல்லாந்துவனார். 150 பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளது. அப்போ பிறர் நோயும் தன்னோய் போல் போற்றி அறனறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன் என்று வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் கலித்தொகை. கலித்தொகையின் ஆசிரியர் நல்லாந்துவனார். 13வது கேள்வி. கபிலரின் நண்பர் பெயர் பாரி. கபிலரின் நண்பர் பெயர் பாரி. இவங்கெல்லாம் சங்க இலக்கியங்கள் நட்புக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவங்க. சரிங்களா? 14வது கேள்வி. கோப்பெருஞ்சோழனோடு வடக்கிருந்து உயிர் விட்டவர். அது என்ன வடக்கிருந்து? நோன்பிருந்து. கோப்பெருஞ்சோழனுக்காக நோன்பிருந்து உயிர் விட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிசிராந்தையார். அடுத்தது, பேர்க்கரிய பெரும்பேறு கிடைப்பதாக இருந்தாலும் பொய்மை கலந்த நட்பு பழியோடு முடியும். எனவே வாய்மை நிறைந்த நட்பை தூய்மையானது, சிறந்தது, தகுதியானது என்று கூறியவர் மாங்குடி மருதனார். பெறுதற்கு அரிய பெரும்பேறு கிடைப்பதாக இருந்தாலும் கிடைக்கவே முடியாத ஒரு பெரிய ஒரு விஷயம், வைரம், வைடூரியம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்குது, அதுக்காகலாம் நம்ம ஒரு பொய்யான நட்பு கூட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உண்மையான நட்பில் வாழ்கிறது தான் என்னது? சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மாங்குடி மருதனார். இது மதுரை காஞ்சி எனும் நூலில் அவர் அந்த நூலினுடைய ஆசிரியராக இருக்கார். அடுத்தது 16வது. உயர்நிலை உலகம் அமிழ்தோடு பெரினும் பொய்சை நீங்கிய வாய் நட்பினையே. இதை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். உயர்நிலை உலகம், உலகத்திலேயே உயர்ந்த அமிழ்தம் அல்லது அதையும் நீங்கி பெரியதாக பெற்றாலும் பொய்சை நீங்கிய வாய் நட்பினையே, பொய் நீங்கிய வாய்மையான நட்பு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி எந்த நூல் சொல்லியிருக்குன்னு பாருங்கள். மதுரை காஞ்சி சொல்லியிருக்கு. மதுரை காஞ்சி. இந்த மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்? மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். சரிங்களா? அடுத்தது 17வது கேள்வி. புலி பசி தன்ன மெலிவிலுள்ள துறனுடைய ஆளர் கேண்மையோடு ஏய்ந்த வைகள் உளவாகியரோ என்று கூறும் நூல். புலி பசி தன்ன மெலிவிலுள்ள துறனுடைய ஆளர் கேண்மையோடு இயைந்த வைகள் உளவாகியரோ எனும் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் புறநானூறு. புலியை போன்று வலிமையும் முயற்சியும் உடையரோட நட்பு கொள்றதான் இது சாலச் சிறந்தது அப்படின்றது இதனுடைய கருத்து. 18வது கேள்வி பாருங்கள். சிறிய முயற்சி உடையவரோடு நட்பு கொள்வதினும் புலியை போன்ற வலிமையும் முயற்சியும் உள்ளவரோட நட்பு கொள்வதை சாலச் சிறந்தது என்பதை கூறும் நூல் புறநானூறு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது 19வது கேள்வி.
யாக்கைக்கு உயிர் இயைந்து அன்ன நட்பின் என்று கூறும் நூல். யாக்கைக்கு உயிர் இயைந்து அன்ன நட்பின். யாக்கைக்கு உயிர் இயைந்து அன்ன நட்பின் என்ற நூல் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் அகநானூறு. சரிங்களா? 20வது கேள்வி. விருந்தினரின் தொடர்ச்சியான வருகையாலும் அவர்களுக்கு விருந்தோம்புவதாலும் ஒரு தலைவிக்கு ஊடல் கொள்ளக்கூட நேரமில்லாமல் போனதாக கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நற்றிணை. விருந்தினர் கண்டினியூஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, வீட்டுக்கும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணணுமா, தலைவிக்கு ஊழல் கொள்றதுக்கு கூட என்ன கிடையாதான், டைமே இல்லையாம். நற்றிணையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு விருந்தினர்களை உபசரிக்கிறதுல பண்பாளர்களாக நம்ம தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ இதை சொல்லக்கூடிய நூல் நற்றிணை. 21வது கேள்வி. உணவிடுவதற்காக ஒருவன் தன் வீர வாளையும் ஈடு வைத்ததாக கூறப்பட்ட செய்தி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் புறநானூறு. வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு கையில் காசு இல்லை. அப்போ அவர் இந்த வீரத்திற்காக பரிசு பெற்ற அந்த வாளோ அல்லது அவர் வந்து இந்த சண்டையிடுவதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வீர வாளையோ என்ன செஞ்சுருக்கிறாரு, ஈடு வைத்து அடகு வைத்து என்ன செஞ்சுருக்காங்களாம், அதை கொண்டு வந்து அந்த பணத்தில் வந்து அவங்களுக்கு உணவு போட்டிருக்கக்கூடிய செய்தி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் புறநானூறு. 22வது கேள்வி. விருந்தினருக்கு உணவளிக்க வரகினை கடனாக பெற்று வருவதை கூறும் சங்க பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் புறநானூறு. விருந்தினருக்கு உணவு போடணும், ஆனால் வந்தவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட என்ன கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் வரகு கொடுங்களேன் அப்படின்னு வரகை வாங்கிட்டு போய் கடனாக பெற்று வருவதை கூறும் சங்க பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் புறநானூறு. 23. ஏதுமில்லா நிலையில் திணையை உரலிலிட்டு இடித்து உணவளித்த செய்தியை குறிப்பிடும் நூல் புறநானூறு. ஒன்றுமே இல்லைங்க, அவராது வரக கடனை வாங்கிட்டாரு, சரிங்களா? ஆனால் இவர்கிட்ட என்ன கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ இல்லாதப்ப என்ன இருக்குது, திணையை விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விதைத்திணையை வச்சுருக்கிறாங்க. அதை கொண்டு போய் உரலில் போட்டு இடித்து உணவு குடித்த செய்தி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் புறநானூறு. சரிங்களா? வரக கடனாக பெறுவதும் புறநானூறு தான், வீரவாளை கடனாக பெறுவதும் புறநானூறு தான். அடுத்தது 24வது கேள்வி. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல் இயற் குறுமகள் உறைவின் ஊரே என்னும் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நற்றிணை. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல் இயற் குறுமகள் உறைவின் ஊரே என நற்றிணை பாராட்டுது. சரிங்களா? இல்லறத்தாரோட தலையாய கடமை என்னதான், விருந்தோம்பல் தானா. வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை முகம் கோணாது உபசரிக்கணுமா. சரிங்களா? முகம் கோணாது உபசரிப்பு தான் தமிழர்களின் உயர்ந்த பண்பு என்பதை இந்த நற்றிணை சொல்லுது. அடுத்து 25வது கேள்வி. நிலம் திறம் பெயரும் காளை ஆயினும் கிளந்த சொல் நீ பொய்ப்பு அறியாமலே என கூறக்கூடிய என்று அமைந்திருக்கக்கூடிய வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் பதிற்று 10. சரிங்களா? நிலம் திறம் பெயரும் காளை ஆயினும் கிளந்த சொல் நீ பொய்ப்பு அறியாமையே. இது வாய்மையை பற்றி பதிற்று 10 கூறுகிறது. நிலம் பெயரினும் நின் சொல் பெயரல், நீ சொல்லு வந்து என்ன சொல்லக்கூடாதான், பெயரக்கூடாதான். நிலமே பெயர்ந்துருச்சு, நிலநடுக்கம் வந்து பூமி 2ஆக பிளந்து போனாலும் நீ சொன்ன சொல் மாறாமல் இருக்கணும், நிலமே பெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது என்பது பதிற்று 10 வாய்மையை பற்றி கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்து. 26வது கேள்வி. நிலம் புடை பெயர்வதாயினும் கூறிய சொற்புடை பெயர்தல் இலரே என கூறக்கூடியது வந்து நற்றிணை. இதுவும் அதையே தான் சொல்லியிருக்கு, வாய்மை பற்றி கூறியிருக்கக்கூடிய அந்த பாடல். நிலம் பெயர்ந்தாலும் நீ சொல்லியிருக்கக்கூடிய சொல் என்ன பெயரக்கூடாதான், புடை பெயரக்கூடாது அப்படின்னு. அடுத்தது அது இதே 3 இதுலையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பதிற்று 10 அதையே தான் சொல்லுது, நற்றிணையும் அதை தான் சொல்லுது, புறநானூறும் அதை தான் சொல்லுது. நிலம் பெயரினும் நின் சொல் பெயரால் அப்படின்னு சொன்னால் அது நற்றிணை. சரிங்களா? மன்னிக்கவும், புறநானூறு. நிலம் பெயரினும் நின் சொல் பெயரால் அப்படின்னு சொன்னால் அது புறநானூறு. நிலம் புடை பெயர்வதாயினும் சொற்புடை பெயர்தல் இலரே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நற்றிணை. அடுத்து 28வது கேள்வி. பொய்யாத செந்நாவு அப்படிங்கிறது பதிற்று 10ன்னு கொடுத்துருக்குறாங்க, தவறு. பொய் புடு அறியா வயங்கு செந்நாவின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, புறநானூறு, தவறு. பிழையான் அன்மொழி நற்றிணை, இது சரி.
என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாய்மையை பற்றி. பொய்யா செந்நாவு என் நாவு பொய்யினை அறியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் பதிற்று பத்து கிடையாது, புறநானூறு. முதலாவது கூற்று தவறு. பொய் புடு அறியா வயங்கு செந்நாவின் எனும் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் புறநானூறு கிடையாது, பதிற்று பத்து. அப்போ இந்த இரண்டனுடைய ஆப்ஷனும் மாறி இருக்கு. ஸோ 1, 2 தவறு. பிழையா நன்மொழி என்று வாய்மையையும் பொய்மையையும் பொய் பொதி கொடுஞ்சொல் என்று பொய்மையும் என்ன சொல்லுது, நற்றினை சொல்லுது. அப்போ இது சரி. அடுத்ததாக 29. உறவினர் கெட வாழ்பவன் பொலிவு அழியும் என கூறியவர். உறவினர் கெட வாழ்பவர் பொலிவு அழியும் அப்படின்னு சொல்லி கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கடுங்கோ. அதாவது உறவினரானவர் கெட்டு பெரும் மோசமான நிலையில் இருக்கும்போது தான் மட்டும் வாழ்கிறவன் பொலிவு அழிஞ்சு போவான் அப்படின்னு சொன்னது யார், பெருங்கடுங்கோ. சரிங்களா. அடுத்தது இது எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவும் பண்பு வாழ்வியல் நெறியாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த வார்த்தை. இப்போ நம்ம இந்த 29 கொஷினை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.